டாக்ஸ் ஃபைலிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஏஐ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு அட்வான்ஸ் சிஸ்டம்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பண்ணுற டாப் 5 மிஸ்டேக்ஸ் இன் டேக்ஸ் ஃபைலிங் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஐ எம் பிரதீபா. வணக்கம் மக்களே, நான் அஸ்வின். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஃபினான்ஸ் கப்பிள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு குவெஸ்டனோடய ஸ்டார்ட் பண்ணுவோம். டாக்ஸ் ஃபைலிங் டெட்லைன் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமா? சம்பளம் பென்ஷன் வாங்குறவனுக்கு ஜூலை 31 அண்ட் பிஸ்னஸ் F&O இந்த மாதிரி பண்ணுறவனுக்கு ஆகஸ்ட் 31 டெட்லைன். ஓகே, ஜூலை 31 அப்படின்னா எப்பத்துலேருந்து ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் யூஸ்வலாக ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுதான் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அண்ட் திஸ் இஸ் ஆர் மிஸ்டேக் நம்பர் 5. டாக்ஸ் ஃபைலிங்கை கடைசி வாரம் வரைக்கும் இல்லாட்டி டெட்லைன் வரைக்கும் இழுத்தடிக்கிறது தான் மிகப்பெரிய மிஸ்டேக். அட்லீஸ்ட் ஒரு மாசம் முன்னாலேயாவது நம்ம டாக்ஸ் ஃபைலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல டாக்ஸ் ஃபைல் பண்ணும் போது தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். சில நேரத்துல நம்ம இன்கம் டீடைல்ஸை கூட நம்ம ஒழுங்கா சப்மிட் பண்ண மறந்துடுவோம். கேபிட்டல் கெயின்ஸை கூட வெரிஃபை பண்ண மறந்துடுவோம். ஏன் வெரிஃபிகேஷன் கூட மறக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, டெட்லைனுக்கு முன்னால இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இன்கம் டேக்ஸோட வெப்சைட் ஹெவி டிராஃபிக் ப்ரெஷர்ல இருக்கும். அந்த டைம்ல ப்ராசஸிங்கும் ரொம்ப ஸ்லோ ஆகி டெக்னிக்கல் கிளிச்சஸ் வரதுக்கான சான்சஸுமே நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு 1 month முன்னால ஸ்டார்ட் பண்ணா அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சிம்பிளாவே முடியும். ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக 1 month முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வேற எந்த மிஸ்டேக் யூஸ்வலாக பண்ணுவாங்க? ஓகே, அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கம்மை ரிப்போர்ட் பண்ண மறந்துடுவாங்க. அது என்னன்னு தெரியுமா? எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்த சொல்றியா? இல்ல, அதை விட ரொம்பவே சிம்பிள். எனி கெஸஸ்? ஓகே, எல்லாரும் வச்சிருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வர இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி அமௌண்ட் தானே அப்படின்னு நிறைய பேர் அந்த இன்கம்மை ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். இன்ஃபேக்ட் மல்டிபிள் பேங்க்ஸ்ல கூட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 4. இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஓகே, யூஸ்வலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு மோஸ்ட்லி நான் மறந்துடுவாங்க. இனிமேல் கண்டிப்பாக எல்லாரையும் அதையும் சேர்த்து டிக்ளேர் பண்ணுங்க. யூஸ்வலாக பார்த்தா ITR 1, 2, 3 அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த ITR ஃபார்ம் செலக்ட் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. ஓகே, அதை பற்றி இப்போ கிளியராகவே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சேலரி இன்கம் வருது, அதோட சேர்த்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, எஃப்டிலேருந்தும் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு ITR 1 போதும். ஓகே, இப்போ ITR 2 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி இன்கமோட ஸ்டாக் செல் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெடீம் பண்ணியிருந்தீங்கனாலும், இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணால் கூட ITR 2 உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம சேனலில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் சேலரி இன்கம் இருக்கவங்க ITR 1, ITR 2 தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ITR 3ல யார் வருவாங்க? ITR 3 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, F&O ட்ரேடர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், கன்சல்டன்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீ ITR 3ல ட்ரேடர்ஸ் பற்றி சொன்ன செபியோட ரிப்போர்ட் படி 95% ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா? அதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். நம்ம F&Oல ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவாக இருந்தாலும் ITR 3 கண்டிப்பாக ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தால் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ஓகே, லாஸில் இருந்தால் எதுக்கு ஃபைல் பண்ணணும்? ஓகே, நல்ல ஒரு குவெஸ்டின். பட் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு டேக்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்ல அப்படின்னு நினைப்போம். எஸ்பெஷலி இந்த March 2026 US-Iran வாருக்கு அப்புறமா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு லாஸஸ் வந்திருக்கும். ஸோ இந்த லாஸஸை நீங்கள் புக் பண்ணி ITR 3ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்க்கு இதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. லாஸஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகாத அதில் இருக்க அட்வான்டேஜை பார்த்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். அண்ட் டெட்லைனுக்கு முன்னாலேயும் பண்ணுங்கள். ITR 3யை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுல இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை
செலக்ட் பண்ணுறது தான். அண்ட் மோஸ்ட்லி இந்த கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு ஒரு மாதிரி, கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி, பாண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே இருக்கும். ஓகே, இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கூட பார்க்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பத்தி நிறையவே டவுட்ஸ் இருக்கும். இதை எப்படி நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஈக்விட்டியில மக்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஜென்ரலாவே பெட்டரான டாக்ஸ் பெனிஃபிட்ஸை கொடுப்பாங்க. பட் கோல்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு சேஃபரான அசெட் அப்படின்னு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால கோல்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கம்மி தான். இப்போ ஈக்விட்டியை நீங்க 1 இயருக்கு மேல ஹோல்ட் பண்ணி வித்தீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்துடும். இதே 1 இயர்க்குள்ள இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட் கோல்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் மேல ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லெஸ் தென் 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி வித்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்துடும். அதே மாதிரி டாக்ஸ் ரேட்டுமே ஈக்விட்டிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கோல்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பெனிஃபிட்ஸ் கம்மி தான். அண்ட் டெப்ட், அதாவது எஃப்டி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. இதை கிளியரா இந்த டேபிள்ல காமிச்சிருக்கோம் பாருங்க. ஸோ நம்ம லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ற மிஸ்டேக் நம்பர் 2 பார்த்தோம். அடுத்து மிஸ்டேக் நம்பர் 1 என்ன? மிஸ்டேக் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ் அண்ட் ஃபார்ம் 26AS செக் பண்ணாத ஃபைல் பண்றது தான். ஓகே, ஸோ ஃபார்ம் 26AS அப்புறம் ஏஐஎஸ் அப்படின்னா என்ன? ஏஐஎஸ் அப்படின்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி ஒரு சம்மரியாக கொடுப்பாங்க. அதில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இன்கம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நடக்கிற டிரான்சாக்ஷன், ஸ்டாக்ஸில் பண்ணியிருக்க டிரான்சாக்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன், டிடிஎஸ் டீட்டெயில்ஸ், ஏன் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் கூட இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்ம் 26AS அப்படின்னா என்ன? ஃபார்ம் 26ASல மெயினாக டிடிஎஸ்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ உங்களோட எம்ப்ளாயர் டிடக்ட் பண்ற டிடிஎஸ், பேங்க் டிடக்ட் பண்ற டிடிஎஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாக்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸுமே இதுக்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் 26ASல இருக்கும். ஓகே, அப்போ நீ சொல்றதை பார்த்தா நம்மளோட மொத்த இன்கம் இன்ஃபர்மேஷனுமே ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஏஎஸ்ல வருது. அண்ட் நம்ம பே பண்ணிருக்க மொத்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷனுமே ஃபார்ம் 26ASல வந்துடுது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல டீடைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி 100% கரெக்டாக தான் இருக்குமா? நாட் நெசசரிலி. சம்டைம்ஸ் ரிப்போர்ட்டிங் எரர்ஸ் கூட இருக்கும். எஃப்டி மிஸ்மேட்சஸ் நடக்கலாம், ஏன் டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன்ஸ் கூட இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி வேல்யூ மிஸ்மேட்ச் நடக்கலாம். மோர் ஓவர் புரோக்கர் சைட்லேருந்து ரிப்போர்ட்டிங் எரர்ஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி எரர்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஃபீட்பேக் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் நீங்கள் போயிட்டு இன்கரெக்ட் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நீ சொல்றதை பார்த்தா நம்ம ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு ஃபைல் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஐஎஸ் வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். அதையே நம்பி நம்ம டேக்ஸ் ஃபைலிங் பண்ணால் நிறைய விஷயம் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ், ஃபார்ம் 26AS, உங்கள் கம்பெனி கொடுக்குற ஃபார்ம் 16, பேங்க் ஸ்டேட்மெண்ட், புரோக்கர்ட்டு வர ரிப்போர்ட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டாக்ஸ் ஃபைலிங் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ டாப் 5 மிஸ்டேக்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம வியூவர்ஸ் ஒரு குவிக் செக்லிஸ்ட் வச்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்? அது செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏஐஎஸ், செகண்ட் ஃபார்ம் 26AS, தேர்ட் கரெக்டான ஐடிஆர் ஃபார்மை கம்ப்ளீட் பண்றது, ஃபோர்த் பாயிண்ட் எல்லா இன்கம்மே ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும், அண்ட் ஃபிஃப்த் ஒன் கேபிட்டல் கெயின்ஸை வெரிஃபை பண்ணணும், அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். இந்த வீடியோல நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய டாப் 5 டாக்ஸ் ஃபைலிங் எரர்ஸை பத்தி பார்த்தோம். அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பத்தி நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ அப்கமிங்கா டாக்ஸ் ஃபைலிங் பண்ண போற நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா டாக்ஸ் ஃபைல் பண்றதோட இம்பார்ட்டன்ஸை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க. டாக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் எல்லாருமே பார்க்குறோம். பட் இந்த ஒரு செக்லிஸ்ட் வச்சு பண்ணிங்கன்னா
ரொம்பவே சிம்பிளாகவே முடியும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஈச் ஆஃப் யூ. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.